வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் பற்றி கூறிய கருத்துக்கு தனது சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு கிளம்பியதால் பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரனாவத் தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரி பின்வாங்கியுள்ளார். மோடி 2.0 ஆட்சியின் போது கடுமையான எதிர்வினைக்கு உள்ளானவை கொரோனா ஊரடங்கு சமயத்தில் கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் திருத்தச் சட்டங்கள். இது விவசாயிகளின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானவை என கூறி நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேச விவசாய சங்கங்கள் தலைநகர் டெல்லியில் முகாமிட்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தன. அவர்களுக்கு ஒரு பக்கம் ஆதரவும் மற்றொரு பக்கம் மத்திய அரசுக்கு எதிர்ப்பும் வலுத்த நிலையில் 3 வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெறுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். மோடி தலைமையிலான மத்திய அரசு முதன்முறையாக சட்ட திருத்தங்களை திரும்ப பெற்றது. விவசாயிகளின் போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. இதனிடையே வேளாண் மசோதா குறித்து வதந்தி பரப்புபவர்களையே நடிகை கங்கனா ரனாவத் பயங்கரவாதிகள் என்று அழைத்தது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அந்த கருத்து தன் மனதை புண்படுத்தியதாக கடந்த ஜூனில் சண்டிகர் விமான நிலைய CRPF பெண் காவலர் ஒருவர் கன்னத்தில் அறைந்தது பேசுபொருளானது. இந்நிலையில் ஒரு சில மாநிலங்கள் மட்டுமே எதிர்த்த 3 வேளாண் சட்டங்களை விவசாயிகளின் நலன்களை மனதில் கொண்டு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று கூறி மீண்டும் சர்ச்சையை கிளப்பினார் கங்கனா ரனாவத். மோடியும் அவரது எம்பிக்களும் எவ்வளவு முயன்றாலும் சரி கருப்பு சட்டங்கள் மீண்டும் கொண்டுவரவிட மாட்டோம் என்று காங்கிரஸ் இதற்கு கண்டனம் தெரிவித்தது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணமடைந்த பிறகும் தங்கள் குற்றத்தை பாஜக அரசு உணரவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்தார். கங்கனாவின் இந்த கருத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று பாஜக ஒதுங்கிக் கொண்டது. பாஜக பெயரில் இதுபோன்ற அறிக்கைகளை விட கங்கனாவுக்கு எந்த உரிமையும் இல்லை என பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா விளக்கம் தந்தார். Thus, I wish to make it very clear that the statement reflects the personal views of Kangana Ranaut ji and in no way reflects the views of the Bharatiya Janata Party. In that Kangana Ranaut is not authorized by the Bharatiya Janata Party to speak on the subject of 3 farm laws. சொந்த கட்சியே எதிராக நின்றதால் விவசாய சட்டங்கள் குறித்த தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரிய கங்கனா அந்த கருத்தை திரும்ப பெறுவதாக தெரிவித்துள்ளார். और अपनी सोच से किसी को डिसअपॉइंट किया है, मुझे खेद रहेगा. I take my words back. Thank you. இதற்கு முன்பும் விவசாயிகள் போராட்டத்தின் போது இந்தியாவை வங்காளதேசம் போல கலவர பூமியாக போராட்டக்காரர்கள் ஆக்கியிருப்பார்கள் என கங்கனா கூறியிருந்தார். இது விவாதத்திற்கு உள்ளான போது எரிச்சல் ஊட்டும் அறிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என கங்கனாவுக்கு பாஜக அறிவுறுத்தியிருந்தது.